விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். 14 வருஷத்தில் அந்த மனைவிக்காக போராடி மனைவியை மீட்டு கொண்டு வந்து இங்கே கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லேயே நான் டைவர்ஸுக்கு போகிறேன், இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காதையே சேர்ந்து வாழலாம் இப்படிங்கிறதெல்லாம் நீ மெசேஜ் எடுத்துக்காம மெசஞ்சர் திருவள்ளுவர் ஹிந்துவா ஹிந்து இல்லையா அதுவா இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. காசியில் வந்து தீட்டு கிடையாது, பசுமாடு கத்தாது. அங்கே காசியோட இதுவே வித்தியாசம், பிணம் நாற்றம் அடிக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அஸ்தியை மட்டும் கங்கையில் கரைக்கணும்னு தானே போகிறாங்க. ஏன் அதுவும் தண்ணி தான், இங்கேயும் தண்ணி தானே, கார்பரேஷன் வாட்டர்லேயே கரைச்சிடலாம்ல. கேட்குது ராமர் ராமர்னு கேட்டால் என்னமோ விஜய் டிவியில் நடிக்கிற ராமரை பற்றி பேசுகிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஹிந்து, அவ்வளோதான். வெறியன்லாம் எதுலேயுமே கிடையாது. அதே போல் நான் ஐயர். இப்போ அயோத்திய ராமருக்கு ஒரு இடம், ஆனால் அதனால் இங்கே இருக்கிற ராமர்லாம் வீக்காட போகிறாங்களா? ராமருங்கிறது அங்கே இருக்கார். சம மதமாக இல்லையாங்கிறத பயிற்சிக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் மதம் அவர்களுடைய தாய் தந்தை மதம். மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிற ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரே தேசம் உலகத்திலேயே இந்தியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் இல்லையா, அவர் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்து வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான ஒரு கஷ்டம் என்னென்னா, ஒரு பெற்றவர்கள் தன்னுடைய குழந்தைகளை இழக்கிறது. அது மாதிரியான கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறாங்க, கலைஞர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் ராமராஜ். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான எஸ்வி சேகர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அயோத்தி ராமர் கோயில் சம்பந்தப்பட்டு நம்ம பேசுகிறப்ப ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ராமராஜ்யத்துடைய அர்த்தமும் அதன் பின்னணியும் என்ன சார்? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறாங்க, கலைஞர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் ராமராஜ்யம். ராமராஜ்யத்தில் அனைத்து மக்களுக்கும் உண்டான தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அதே போல் ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட ராஜா கேட்டுட்டாக்க அதில் உள்ள நியாயத்தை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறக்கூடிய அந்த மாதிரியான ராஜ்யம். அதிகாரிகள் மட்டுமே இல்லை, ராஜாக்களே நேரடியாக மக்களுடைய குறைகளை தெரிந்து அதை களையக்கூடிய ஒரு அரசு தான் ராமராஜ்யம். அதில் என்ன தப்பு இருக்குது? சாமானிய மக்களுக்கு தாங்க, பெரும் மந்திரிகளுக்கோ மந்திரிங்க பசங்களுக்கோ இல்லை, எல்லாருக்கும் தான் ராமராஜ்யம். ராமர் ஒரு லைஃப் ஸ்டோரி வாழ்ந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒழுக்கம். பெற்ற தாய் தந்தையரை மதிக்க வேண்டியது. மாதா பிதா குரு தெய்வம். அதில் சில தவறுகள் கூட இருக்கலாம், பெரியவர்கள் கோபத்தில் சொல்லலாம், ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தக்கூடாது. அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். மனைவி ஆசைப்பட்டாலா அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். தன் மனைவிக்காக அந்த 14 வருஷத்தில் அந்த மனைவிக்காக போராடி மனைவியை மீட்டு கொண்டு வந்து இங்கே கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லேயே நான் டைவர்ஸுக்கு போகிறேன், இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காதையே சேர்ந்து வாழலாம் இப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேணாங்கிறதை மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு இதிகாச புராணங்கள் மாதிரி தான் இது எல்லாமே. இப்போ லைஃப் ஸ்டைல். இப்போது மகாபாரதம் என்ன? சகோதர யுத்தம். எதனால் சகோதர யுத்தம் வந்தது? ஏன்? பாகவதம் என்ன? சகோதரர்கள் வாழ்க்கை நெறிமுறை எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயம். அப்படி தான் எல்லாமே. திருக்குறளை ஏன் சொல்கிறோம் உலக பொதுமுறைன்னு? ஏன் சொல்கிறோம் திருக்குறளை? அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கோ. எனக்கு பிடிச்சதா ஒரு 10 ஸ்லோகம், அந்த 10 குறளை எடுத்துக்கோ. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு சொல்லியாச்சு. ஆதி பகவான் ஆதி பகவான். அப்போ நீ மெசேஜ் எடுத்துக்காம மெசஞ்சர் திருவள்ளுவர் ஹிந்துவா ஹிந்து இல்லையா அதுவா இது பேச வேண்டிய அவசியமே இல்லை.
ராமாயணத்துடைய சாராம்சத்தை எடுத்துக்கணும். சாராம்சத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு டிராவல் போயிருக்காருல்ல சார், ஃப்ரம் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வர, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார், நம்ம காஞ்சி பெரிய சங்கராச்சாரியார் பண்ணியிருக்கார். அப்போல்லாம் காசிக்கு என்ன ஃப்ளைட்டு பிடிச்சி போவாங்களா? நடந்து தான் போவாங்க. அதனால தான் காசிக்கு போகிறவங்க அது லாஸ்ட் டேஸில் கிளம்பினாங்கன்னா போயிட்டு ஒரு 8 மாதம் ஆகிடும், அங்கே தங்கிடுவாங்க. காசியில் போனால் முக்திங்கிறாங்க. அதனால தான் காசியில் வந்து தீட்டு கிடையாது, பசுமாடு கத்தாது. அங்கே காசியோட இதுவே வித்தியாசம், பிணம் நாற்றம் அடிக்காது. காசிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. காசியிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரக்கூடாது, வேறு இடத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். காசி தண்ணின்னு இருக்கலாம் எடுத்துன்னு வரக்கூடாது. காசிலேருந்து நம்ம எதையுமே எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் கயாலேருந்து எடுக்கணும். அங்கே எல்லாரும் பித்ருக்களுக்கு உண்டான இந்த வருஷம் போய் பித்ருக்களுக்கு செய்ய முடியலையா, காசிக்கு போயிட்டு அங்கே கங்கையில் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு கயாவில் போய் கயாசிரார்த்தம்னு ஒன்று பண்ணிவிட்டு வந்துட்டா போகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அஸ்தியை மட்டும் கங்கையில் கரைக்கணும்னு தானே போகிறாங்க. அதுவும் தண்ணி தான், இங்கேயும் தண்ணி தானே, கார்பரேஷன் வாட்டர்லேயே கரைச்சிடலாம்ல. அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஊருக்கு உபதேசம். நான் என்ன வாழறேனோ அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். நான் மற்றவங்க வாழறதுக்காக ஒரு தியரி ஒன்று சொல்லிவிட்டு நான் என் வாழ்க்கைக்கு வேறு தியரி வச்சுக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் அந்த என்ன மூர் மார்க்கெட் வாசலில் கலர் அடித்த கோழி மழை பெஞ்சா வெளுத்துருமே, அது மாதிரி ஆகிடும். எனக்கு அது அவசியம் இல்லை. ராமர் அவருடைய இந்த டிராவல் இருக்குல்ல சார், அது நமக்கு சொல்ல வர்ற பாட்டு. நீங்கள் கேட்குறது ராமர்னு கேட்டால் இன்னும் விஜய் டிவியில் நடிக்கிற ராமரை பற்றி பேசுகிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ராமரை பற்றின ட்ராவலுக்கு தான் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாமே. தமிழில் தானே இருக்குது, உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, அது என்னத்துக்கு இன்னொருத்தர் சொல்லணுங்கிறீங்க? நான் சாதாரணமான அரசியல்வாதிங்க. நான் தமிழில் பேசும்போது என் தமிழுக்கு இன்னொரு டிக்ஷனரி போடணுங்கிற அளவுக்கு நான் ஏதாவது கட்சி தலைவராக எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. எனக்கு நான் ஒரு சராசரியாக கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு ஹிந்து, அவ்வளோதான். வெறியன்லாம் எதுலேயுமே கிடையாது. அதே போல் நான் ஐயங்கார் கோவில்னு இருக்குது, அதில் ஒய் நாமம் இருக்குது, இந்த நாமம் யூ நாமம் இருக்குது. எந்த கோவிலாக இருந்தாலும் எனக்கு கடவுள் தான். பாசாதி கோவிலுக்கு போவேன், வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போவேன், ராமர் கோவிலுக்கு போவேன், கிருஷ்ணர் கோவிலுக்கு போவேன், எல்லா கோவிலுக்கும் போவேன். சில பேர் இருக்காங்க, நான் இந்த கோவில் எனக்கு இதுதான் கடவுள், அது ஒரு ஏக ஒரு சிங்கிள் மைண்டட், அதை தவிர நான் எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதுவும் தவறு இல்லை, இதுவும் தவறு இல்லை. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது நிறைய பேர் வந்து இப்போ போக முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு வருத்தமும் கிடையாது சார். தமிழ்நாட்டில் நாம் பார்க்க வேண்டிய கோவில் எத்தனை இருக்குது தெரியுமா? முதல்ல அதை பார்ப்போம். இங்கேருந்து 100 மீட்டர்ஸ் நடந்ததுனாக்க இங்கே இருக்குது, நம்ம இங்கே மசூதி தெருன்னு இருக்குது. மசூதி தெருவில் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ராமர் சன்னதி இருக்குது. ப்ளஸ் ஆஞ்சநேயர் கோயிலில் ராமர் சன்னதி இருக்குது. இதோ இங்கே அடையாரில் போனால் நம்ம அனந்த பத்மநாப சுவாமியில் ராமர் சன்னதி இருக்குது. மத்திய கைலாஷில் ராமர் சன்னதி இருக்குது. போங்க ராமரை பாருங்கள். இப்போ அயோத்திய ராமருக்கு ஒரு இடம், ஆனால் அதனால் இங்கே இருக்கிற ராமர்லாம் வீக்காட போகிறாங்களா? ராமருங்கிறது அங்கே இருக்கார், அதை நீங்கள் இங்கே போகிறீங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் உண்மையான பக்தி இருக்கிறவன் அந்த சன்னதி கிட்ட போனோன்னு என்ன பண்ணுறான்? அப்படியா சாமி பார்க்குறான்? இல்லையே, கண்ணை மூடிட்டு தானே ப்ரே பண்ணுறான். நீ மனதால் கடவுளை வேண்டுகிறாய். அப்போ நீ இங்கே இருந்தவே கூட நீ அந்த ராமரை வேண்டலாம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையான ஒரு விஷயம் சார். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் தம்பி, தங்கை, இதுதான் என் குடும்பம். நான் இல்லை அதுவும் அம்மா கிடையாது, அதுவும் அப்பா கிடையாதுன்னு சொல்கிறது தப்பு. எனக்கு என் மதமும் சம்மதம், சமமதமாக இல்லையாங்கிறத பயிற்சிக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் மதம் அவர்களுடைய தாய் தந்தை மாதிரி. எனக்கு எங்கள் அப்பா அம்மா அழகு, எங்கள் அப்பா அம்மா புத்திசாலி, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா வளர்க்குறாங்க, அதுதான் நான் கவலைப்படுவேனே தவிர உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி வளர்கலை அது சொல்லவே மாட்டேன், சொல்லவே கூடாது. ஏனென்றால் உலகத்திலேயே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிற ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரே தேசம் உலகத்திலேயே இந்தியா தான். இன்றைக்கி ஆச்சு 148வது கோடி கூட வந்துட போகுது. சைனாவை தாண்டி வந்துட்டோம் நாம். ஸோ அப்போது அத்தனை 140 கோடி பேர் இருக்கோமா? அப்போ என்ன ஆகுது? 280 கோடி கைகள் இருக்குது. அதை எப்படி ஒற்றுமையாக வச்சுக்கணும்னு பார்க்கணும். அவ்வளோதானே தவிர நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணா இந்த லோக்கல் கட்சிக்காரன் மாதிரி பேசினான்னு வச்சுக்கோங்க, யாரும் இல்லாத அனாதையாக தான் நிற்பாங்க. கண்டிப்பாக இருக்கணும் சார், அதில் தப்பே கிடையாது.
அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் நம்மளை சந்தோஷமாக இருக்க விடுவாங்க, நம்மளும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள். நான் என் லைஃப்பில் வந்திருக்கேன்னா, இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ் அப்படிங்கிற வாசகம் என்னுடைய லெட்டர் ஹெட்டு, விசிட்டிங் கார்டு, ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சுகர் ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே இருக்கும். சுகபிரம்ம மகரிஷி தான் நான் இங்கே பின்னாடி பார்த்துருக்கீங்க. ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் இல்லையா, அவர் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்து வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். குரு இல்லை, ரிஷி இவர் எனக்கு என்னை ஏற்றுக்கொண்டார் ஒரு சீடனாக. அவ்வளோதான். நாம் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிறோமோ இதெல்லாம் பூர்வ புண்ணிய கர்மாக்கள். இந்த ஜென்மத்தில் நல்லா நடந்துக்கிட்டா எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியெல்லாம் நான் நல்லா இருக்கேன். நான் நல்ல விஷயங்களாக பண்ணால் என்னுடைய சந்ததியினர், என் பசங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். சில பேருக்கு அப்பாவுக்கு முன்னாடியே பையன் தருதலையாக போகிறத பார்த்துருக்கோம், அவனை வந்து காப்பாற்ற முடியாத போகிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான ஒரு கஷ்டம் என்னென்னா, ஒரு பெற்றவர்கள் தன்னுடைய குழந்தைகளை இழக்கிறது. அது மாதிரியான கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா செத்து போகிறது, தாத்தா பாட்டி செத்து போகிறதுலாம் நேச்சுரல். ஆனால் அதை தாண்டி அடுத்த ஜெனரேஷனில் இறக்குறதுன்னு வரும்போது இவங்க வாழ்க்கை முழுக்க அந்த சோகம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் பெற்ற குழந்தைய இழக்கிறதெல்லாம். அதனால தான் எனக்கு வந்து யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படும். அது நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிப்பேன். நமக்கு மட்டும் அப்பா நமக்கு இது மாதிரி நடந்துடக்கூடாது கிடையாது. ஏன் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கும் நமக்கு மட்டும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கும் எவ்வளோ வார்த்தை டிஃப்ரென்ஸு. இதனால் என்ன லாஸ் வரப்போகுது நமக்கு? எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிடுவோம் நாம். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். இது வந்து முகூர்த்த நாள். நாளைக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இனிமேல் லைஃப்பில் என்றைக்கு வெட்டிங் டேன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராமஜென்ம பூமியோடைய என்றைக்கு நமக்கு கோவில் கும்பாபிஷேகம்னு பார்த்துட்டாங்கன்னா கூகுளில், ஆஹா அன்றைக்கி தான் நம்ம வெட்டிங் டே அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது. அதனால் இந்தோனேஷியாலெல்லாம் போய் பாருங்கள், அங்கே ராமாயணம் எங்கே ஃபுல்லாக இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. எந்த இடத்துல நல்லது எல்லாம் இருக்கோ அதை நம்ம கிரகிச்சிக்கலாம். அந்த இடத்துல நமக்கு பிடிக்காது இருந்தால் அதை கடந்து போயிடணுமே தவிர அங்கேயே நின்றுக்கிட்டு அதையே பார்த்து அது பண்ணக்கூடாது. அதுதான். ஸோ இந்த ராமஜென்ம பூமி என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்த கடவுள்கள், நாம் யாரும் கடவுளுக்கு கோவில் கட்டுறதில்லை. கடவுள்கள் நம் வழியாக அவர்களுக்கு வேண்டும் கோயிலை கட்டி கொள்கிறார்கள். இதுதான் என்னுடைய விஷயம். நான் ஒரு 4 சன்னதி சுக்கருக்கு கட்டியிருக்கேன் தமிழ்நாட்டில்னா நான் கட்டலை. டேய் இவன் தான் கட்டணும் அப்படின்னு அவருடைய ஒரு விஷயத்தினால நான் அதை செய்ய முடிஞ்சுது. அவ்வளோதான். அதே தான் எல்லாருக்குமே. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாருக்கும் வர மாதிரி தான் வரும். ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றும். அதை மாத்திரம் விடக்கூடாது. அந்த நம்பிக்கை 100% நம்பிக்கையாக இருக்கணும். அரகரம் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. பாதி இந்த கோயிலை வேண்டிக்கும் போது ஐயோ அந்த கோயிலுக்கு போனால் அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு அப்படியே அங்கே ஓடுறது, அது சரியாக அது ஒரு பதட்டமான மனோபாவத்தை உருவாக்கிடும். கோயில் திறந்துருந்துடா உள்ளே போங்க, இல்லையா கோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அவ்வளோதான். நீங்கள் ராமர் படத்தை இங்கே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு நான் வடக்கு பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அத்தனை நமஸ்காரங்களும் ராமருக்கு, அந்த வடக்கில் இருக்கக்கூடிய ராமருக்கு தான் போய் சேரப்போகுது. அவ்வளோதான். நம்ம மனோபாவம் மனசை நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ராம ஜென்மபூமி ராமர் கோவில் கும்பாபிஷேக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம். வணக்கம். ஜெய்ஹிந்த். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.